உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் இதே தக்வாவின் வசியத்தை அல்லாஹ் செய்திருக்கிறான். உங்களுக்கும் இந்த தக்வாவின் வசியத்தை அல்லாஹ் செய்கிறான். எனவே தக்வா மிக முக்கியமான ஒன்று. ஒரு மூமினாக இருப்பதற்கு, ஒரு மூமினாக திகழ்வதற்கு தக்வா மிக முக்கியமான அம்சம். ஆனால் தக்வா என்றால் என்ன என்பது முதல் கேள்வி. சாதாரணமாக வழக்கத்தில் தக்குவான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பயம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய பயம் என்ற அர்த்தமே கிடையாது. தக்குவா என்பதற்கு இறை அச்சம் என்றுதான் பொதுவாக தமிழில் பொருள் சொல்கிறார்கள். தக்குவா என்ற வார்த்தைக்கு இறை அச்சம் என்பது பொருளே கிடையாது. தக்வா என்பது யாருக்கு சொல்லப்படுகிறதோ அதை பொறுத்தே அதனுடைய பொருள் வேறுபடும். தக்வா யாருக்கு தேவை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃபாஃப வத்துகா வல் கினா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்கிறார்கள், இறைவா எனக்கு தக்வா வேண்டும் என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் என்ன தக்வா இல்லை? மீண்டும் அல்லாஹ்விடத்தில் தக்வாவை கேட்கிறார்கள். என்ன தக்வா இல்லை? அல்லாஹு தஆலா சொன்னான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். மூமின்களே, முஸ்லிம்களே, உங்களில் ஆக மரியாதைக்குரியவர்கள் அல்லாஹ்விடத்தில், உங்களில் அல்லாஹ்விடத்தில் மிகுந்த மரியாதைக்கும் சங்கைக்குரியவர்கள் யார் என்றால் அத்தகாக்கும். யாரிடத்தில் உயர்ந்த தக்குவா இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மரியாதைக்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு சொன்னார்கள், அன அத்காக்கும் லில்லாஹ். உங்கள் யாரையும் விட நான் தான் மிகுந்த தக்வா உள்ளவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் மிகுந்த மரியாதைக்குரியவர், அல்லாஹ்விடத்தில் மிகுந்த சங்கைக்குரியவர், தக்குவா மிகுந்த சிறந்த தக்குவா உள்ளவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன அத்காக்கும் லில்லாஹ். உங்களில் யாரையும் விட உயர்ந்த சிறந்த தக்குவா உள்ளவர், மிகச் சிறந்த முத்தகி நான் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு உண்மை, அவர்கள்தான் மிக உயர்ந்த முத்தகி என்றால் அவர்கள்தான் மிக உயர்ந்த மரியாதைக்குரியவர்கள் என்று அடுத்த பொருள் வந்துவிடும். அவர்கள்தான் மிக உயர்ந்த முத்தகி என்றால் அவர்கள்தான் அக்ரம், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மரியாதைக்குரியவர்கள் என்று ஆகிவிடும். அவர்களுக்கு நிகரான தக்வா உள்ளவர் யாருமே கிடையாது. அவர்களுக்கு நிகரான பக்தி உள்ளவர் யாருமே கிடையாது. அவர்களுக்கு நிகரான கௌரவம் உள்ளவர் மனித சமுதாயத்தில் மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்திலும் மரியாதைக்குரியவர் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களை போல் உங்களை போல் என்று வாதம் செய்தால் அவன் மரியாதையே இல்லாதவன், அவனை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஆனால் நம்முடைய வாதம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தக்வா இருந்தது. தக்வா இருப்பவர்கள் மாத்திரமல்ல, தக்வாவுக்கு மேல் தக்வா இருந்தது, அதற்கு மேலும் தக்வா இருந்தது, அதற்கு மேலும் தக்வா இருந்தது. இப்படி அப்படி என்று ஒரு வர்ணனை சொல்ல முடியாத நிகரற்ற தக்வா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க துகா, இன்னும் எனக்கு தக்வா வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அந்த தக்வாவுக்கு என்ன பொருள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமல்ல, சஹாபிகள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தொடங்கி மிகப்பெரிய சஹாபிகள், மிகப்பெரிய மகான்கள், மேதைகள், அவர்கள் அத்தனை பேரும் இந்த தக்வாவை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள். தக்வா உள்ளவர்கள் இன்னும் தக்வா வேண்டும் என்று கேட்கிறார்கள். தக்வா என்ன என்று தெரிந்ததால் தக்வா வேண்டும் என்று கேட்கிறாங்க. பணத்தின் அனுமதி தெரிஞ்சா மேலும் பணம் வேணும்னு மனசு ஆசைப்படுறான். அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மேலும் மேலும் விரும்புறான் இல்லையா? அதே
மாதிரி அவர்கள் தெரிந்த ரகசியத்தை மேலும் மேலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். எனவே தக்வாவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். முதலில் தக்வா வேண்டும் என்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாசு தகு ரப்பக்கும், மூமின்களே நீங்கள் முத்தகீன்களாக மாறுங்கள், முத்தகீன்களாக ஆகுங்கள் என்று அல்லாஹ் பிறப்பிக்கிறார். யா அய்யுஹன் நாசு தகு ரப்பக்கும், நீங்கள் மனித சமுதாயமே நீங்கள் தக்வாவுக்குள் வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மூமின்களை தக்வாவுக்கு வாருங்கள் என்கிறான், மனிதனை தக்வாவுக்குள் வாருங்கள் என்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் நல்ல தக்வா எதுவோ, சரியான தக்வா எதுவோ அந்த தக்வாவுக்குள் வாருங்கள் என்கிறான். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாக மௌத்தாகுங்கள் என்று சொல்கிறான். அபுல் அப்பாசுல் முர்சி மகான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், இந்த ஆயத்தின் கருத்து மன்சூகாக்கப்பட்டு விட்டது என்று சொல்வார்கள். இந்த ஆயத்தின் கருத்தை வேறு விளமாக விளக்கி சொல்லுவார்கள் அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலாவுடைய தக்வா விஷயத்தில் அது எந்த தக்வா எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி ஒரு தக்வாவை பெறுவதற்கு சராசரி மனிதனுக்கு சக்தி இல்லை. ஒரு விஷயம், மூமினாக முஸ்லீமாக மௌத்தாக வேண்டும் என்றால் எப்படி சுயமாக ஒரு மனுஷனுக்கு மௌத்தாக முடியும்? ஹுவல்லதி யுமீத்து வ யுஹ்யி, ஹுவல்லதி யுஹ்யி வ யுமீத், அல்லாஹ் தான் மௌத்தாக்குகிறான், அல்லாஹ் தான் ஹயாத்தாக்குகிறான். அவன் மௌத்தாக்கும் பொழுது நம்ம சொந்தமா மௌத்தாக முடியுமா? அப்படி சொந்தமாக மௌத்தாக முடியும்னு இருந்தா ஒரு நல்ல வயசு வரைக்கும் காத்திருந்து அசௌகரியம் வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நல்ல நேரமா பார்த்து மௌத்தாகணும்னு சொல்லி வடக்க தலை வச்சு தெக்க கால் நீட்டி சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு செய்ய வேண்டிய வசியத்தெல்லாம் செய்து கலிமா ஷஹாதாவை சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லி கண்ணை மூடி ரூஹை பிரிச்சிடலாம் அப்படின்னா நமக்கு முடியும்னா செய்யலாம். சொந்தமா மௌத்தாக முடியுமா? நம்மால சொந்தமாக மௌத்தாக முடியாது. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிமா மௌத்தா போங்கன்னா எப்படி மௌத்தா போடிய? சொந்தமா மௌத்தா போற சக்தி நமக்கு இல்லையே. சொந்தமாக ஹயாத்தாகிற சக்தியும் நமக்கு இல்லை, சொந்தமாக மௌத்தா போற சக்தியும் நமக்கு இல்லை. அதே மாதிரி எப்படி தக்வா இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட தக்வாவுக்கும் நமக்கு சக்தி இல்லை. அதனால இன்னொரு தக்வா இருக்கிறது, வத்தகுல்லாஹ மஸ்தத்தாத்தும், முடிஞ்ச வரைக்கும் தக்வாவுக்கு உள்ளவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அந்த சரியான தக்வாவுக்குள்ள வர முடியலன்னா இன்னொரு வழி இருக்கு. வத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், முடிஞ்ச வரைக்கும் தக்வாவுக்குள்ள வாங்க. முடிந்த வரைக்கும் என்றால் ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு ஒரு சக்தி இருக்குது, அந்த வேலையை அவர் செய்வார். கொஞ்சம் மேம்பட்ட பருவம், அவருக்குள்ள சக்திக்குள்ள வேலையை அவர் செய்வார். நல்ல வாலிப பருவம், அவருக்குள்ள சக்திக்குள்ள வேலையை அவர் செய்வார். அதை விட மேம்பட்ட பருவம், அவர் தன் சக்திக்கு உட்பட்ட வேலையை செய்வார். வயசாளி ஆயிட்டா அவருக்குள்ள பலகீனம், அவர் சக்திக்குள்ள வேலையை அவர் செய்வார். எனவே மனிதனுக்கு சக்தி என்பது ஒரே தரத்தில் இல்லை என்று ஆகிவிட்ட பொழுது அவரவர் சக்திக்குத்தான் அவரவருடைய வேலை இருக்கும். அதுபோல அவரவர் தகுதிக்குத்தான் தக்வா இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், மஸ்ததஅதும், உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி தக்வா உங்களுக்கு வேணும். யாருடைய சக்தி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சக்தி இருக்கிறது, நிகரற்ற சக்தி இருக்கிறது. அவர்கள் சக்திக்கு அவர்களுக்கு தக்வா இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சக்தி இருக்கிறது, அவர்கள் சக்திக்குள்ள தக்வா அவர்களுக்கு இருக்கிறது. அதுபோல் ஒவ்வொரு சஹாபிக்கும், ஒவ்வொரு வலியுல்லாவுக்கும், ஒவ்வொரு மகான்களுக்கும் அவர்கள் சக்திக்குள்ள தக்வா அவர்களுக்கு இருக்கிறது. நமக்குள்ள தக்வா நமக்கு இருக்கிறது. அவரவருக்குள்ள சக்தி அவரவருக்குள்ள தக்வாவை பொறுத்து அமைகிறது என்கிற பொழுது இந்த தக்வாவினால் என்னவெல்லாம் கிடைக்கலாம் அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லாஹ் சொல்கிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. தக்வா இருந்தால் கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணத்தை தருவான். உங்களுக்கு நிகரற்ற ரிஸ்கை அல்லாஹ் வழங்குவான். உங்களுக்கு தேவையான ரிஸ்கை வழங்குவான். எங்கிருந்து ரிஸ்க் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. நல்ல ரிஸ்க் வேணுமா, கஷ்ட நிவாரணம் வேணுமா, தக்வாவுக்குள்ள வாருங்க. தக்வாவுக்குள்ள வரணும்னா வந்து விட்டால் கஷ்ட நிவாரணம் கிடைக்கும்.
கணக்கற்று எங்கிருந்து ரிஸ்க் வருதுன்னு தெரியாம அபூர்வமான ரிஸ்க் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். சரி, நல்ல ரிஸ்க் வேணுமா? தக்வாவை மேற்கொள்ளுங்கள். கஷ்ட நிவாரணம் வேணுமா? தக்வாவை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஹிதாயத் வேணுமா? தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். தக்வா வேணுமா? ஹுதா வேணுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். ஹிதாயத் வேண்டுமானாலும் தக்வாவுக்குள் வாருங்கள். நல்ல ரிஸ்க் வேணுமானாலும் தக்வாவுக்குள் வாருங்கள்.